أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير. فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير. إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير. அடுத்து லுஹர் தொழுகை லுஹருக்காக அதான் சொல்லப்படுகின்ற நேரம் வரைக்கும் உரை நிகழ்த்துவதற்காக அல் குர்ஆன் கூறும் நற்குணங்கள் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்கு நாம் அழைப்பது ஏஎல் பீர் முகமது காசிமி அவர்களை. إن الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.
ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள் எம்மடைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் செய்திகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்தொழுக வேண்டும் என்ற ஆசை ஆர்வத்தில் அவரது மாளிகையில் கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவர் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனோடு மிக நெருக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே அல் குர்ஆன் கூறும் நற்குணங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை ஞாபகமூட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய ஒழுக்கத்தாலும் பண்பாட்டினாலும் தான் ஏனைய உயிரினங்களிலிருந்து உயர்ந்திருக்கின்றான். மனிதன் ஏனைய படைப்பினங்களிலிருந்து பகுத்தறிவு என்று சொல்லுகின்ற சிறப்பு பண்பினால் அவன் வேறுபட்டிருந்தாலும் அந்த பகுத்தறிவு தருகின்ற பண்பாடுகள் தான் அவனை உயர்த்துகிறது. ஒருவருக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் அந்த அறிவை நல்ல ஒரு பண்பாட்டை கொடுக்கின்ற அடிப்படையில் அதை பயன்படுத்தவில்லை என்றால் அந்த அறிவு பயனில்லாத அறிவாகும். எனவே மனிதனும் அறிவு கொடுக்கப்பட்டதன் ஊடாக சிறப்பிக்கப்படுகிறான் என்றால் அந்த அறிவை கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய பண்பாட்டை, குணநலன்களை மாற்றிக்கொள்வதன் ஊடாக தான் அவன் சிறப்பு பெறுகிறான் என்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மிருகங்கள் இருக்கின்றன, அந்த மிருகங்களுக்கு பகுத்தாயின்ற அறிவு இல்லை, அவை தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றன. பகுத்தாயும் அறிவு கொண்டிருக்கின்ற இந்த மனிதனும் தன்னுடைய அறிவை, ஆற்றலை பயன்படுத்தி சரிவிளை எது என்று தேர்வு செய்யாமல் தன்னுடைய இஷ்டப்பிரகாரம் தன்னுடைய பண்பாட்டை, நடத்தையை, ஒழுக்கத்தை வைத்துக் கொள்கிறான் என்றால் இவனுக்கு அறிவு இருந்தும் எந்த பிரயோசனமுமே கிடையாது. எனவே சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் பண்பாடு என்பது, ஒழுக்கம் என்பது மிக உன்னதமான இடத்தில் வைத்து நோக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த மனிதனை சிறப்பித்ததாக சொல்கிறான். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சிறப்பானவர்களாக ஆக்கியிருக்கிறோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, கடலிலும் தரையிலும் அவர்களை நாங்கள் தாங்கிச் சென்று கொண்டிருக்கிறோம். வஃபல்லல்நாஹும் அலா கரீரின் மிம்மன் ஹலக்னா தஃஸீலா, நாங்கள் படைத்த எத்தனையோ படைப்பினங்களில் இருந்து இவனை ஒரு சிறப்பானவனாக, ஒரு உன்னதமான இடத்திலே, ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து இந்த மனிதனை நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே மனிதன் உயர்ந்தவன், சிறந்தவன் என்றால் அந்த உயர்வும் அந்த சிறப்பும் அவனிடமிருந்து வெளிப்படுகின்ற பண்பாடு, பழக்க வழக்கங்களால் தான் மிளிரப் போகிறது. எப்போதும் மனிதன் பண்பாட்டிலே சீரழிந்து போகிறானோ, ஒழுக்கத்திலே குறைந்து போகிறானோ, அப்போது அவனுடைய உயர்வு தாழ்வடைந்து கொண்டு செல்கிறது என்ற பேருண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலே தான் அல்லாஹ் சொல்கிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாங்கள் மிக அழகாக படைத்தோம், மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து படைத்தோம், மிகுந்த சிறப்பை கொடுத்து அவனை படைத்தோம். ஆனாலும் தும்ம ரததுனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன், அந்த உயர்வான மனிதனை கீழானவர்களிலும் மிகவும் கீழானவனாக நாங்கள் ஆக்கி விடுகிறோம். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஆயினும் எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு
நல்ல அமல் செய்கின்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் அவர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மற்ற அடிப்படையிலே உயர்வாக படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதன் தன்னுடைய செயற்பாடுகளால் தன்னுடைய நடத்தைகளால் மிகவும் கீழான மனிதனாக தன்னை ஆக்கிக் கொள்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்திலே நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். ஆக மனிதன் இந்த உலகத்தில் உயர்ந்த குணங்களோடு வாழுகின்ற காலமெல்லாம் தான் அவனுக்கு உயர்வு. எப்போது அந்த உயர்ந்த குணம் உயர்ந்த ஒழுக்கம் என்ற நிலையில் இருந்து இறங்கி கீழே வந்து விடுகிறானோ அப்போது அவன் மனிதன் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை இழந்து விடுகின்றான். இதனாலே தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்படி சொல்கிறான், வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமானவர்களை நாங்கள் நரகத்துக்கு என்றுதான் படைத்திருக்கிறோம். மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமானவர்களை நாங்கள் நரகத்துக்கு என்றுதான் படைத்திருக்கிறோம். அவர்கள் யார் தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா. அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அந்த உள்ளங்களை கொண்டு சிந்திக்க வேண்டியதை சிந்திக்கவே மாட்டார்கள். வலஹும் அய்யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா. அவர்களுக்கு பார்க்கும் திறன் இருக்கிறது, அந்த பார்க்கும் திறனை கொண்டு எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு செவிப்புலன் செவித்திறன் கேட்கும் ஆற்றல் இருக்கிறது, ஆனால் அதை கொண்டு எதை கேட்க வேண்டுமோ கேட்க மாட்டார்கள். இவ்வாறு தங்களுடைய உள்ளத்தை சரியாக பயன்படுத்தாத, தங்களுடைய பார்வை புலனை சரியாக பயன்படுத்தாத, தங்களுடைய கேள்வி புலனை சரியாக பயன்படுத்தாத இவர்கள் யார் தெரியுமா? உலாயிக கல் அன்ஆம். இவர்கள் ஆடு மாடுகளை போன்றவர்கள், கால்நடைகளை போன்றவர்கள். பல் ஹும் அலல். இல்லை இல்லை, அந்த கால்நடைகளை விடவும் கேடுகட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக மனிதனை உயர்ந்த ஸ்தானத்தில் படைத்த இறைவன் அவன் தன்னுடைய பண்பாட்டால் கீழ்நோக்கி மிருகத்தை விடவும் கேவலமாக போய்விடுகிறான் அவனிடம் இருக்கின்ற நடத்தைகளால் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மிருகங்களுக்கு அல்லாஹ் தஆலா பகுத்தாயும் அறிவை கொடுக்கவில்லை, அதனால் எதை சிந்திக்க வேண்டுமோ அதை பற்றி அது சிந்திப்பதில்லை. மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பகுத்தாயும் அறிவை சிந்தனையை ஆற்றலையை கொடுத்ததற்கு பிறகும் எது சரி பிழை என்று சிந்திக்காமல் கண்மூடித்தனமாக நடக்கிறான் என்றால் இந்த மனிதனுக்கும் அந்த மிருகத்துக்கும் என்ன வேறுபாடு? அதுக்கு சிந்திக்க தெரியவில்லை என்பதற்காக மாடு என்கிறோம், ஆடு என்கிறோம், நாய் என்கிறோம், பூனை என்கிறோம். இவன் மனித ரூபத்திலே நடமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த உயிரினம். அந்த மிருகங்களை பொறுத்தவரைக்கும் எதை பார்க்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு அதற்கு கிடையாது, அது எதையும் பார்க்கும். ஆனால் மனிதனை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு எதை பார்க்க வேண்டும், எது சரி பிழை என்ற அந்த அறிவு ஆற்றல் இருக்கிறது. எனவே சரிக்காக அந்த பார்வையை பயன்படுத்தாமல் பிழைக்காகவே பயன்படுத்துகிறான் என்றால் இந்த மிருகத்துக்கு ஒப்பானவன் அல்ல, அந்த மிருகத்தை விடவும் கேவலமானவன். அவனுக்கு கேட்கும் சக்தி இருக்கிறது, மிருகத்துக்கும் கேட்கும் சக்தி இருக்கிறது, ஆனால் அந்த மிருகங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை, இதைத்தான் கேட்க வேண்டும் என்று. சரி பிள்ளை தெரியாது, காதுக்குள் உள்வாங்குவதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளும், காதில் விழுவதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளும். ஆனால் மனிதனானவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் சரி எது பிழை எது என்று பகுத்தாய்ந்து அறிந்து அவனுக்கு அறிவுக்குள் போட்டு இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா என்று சிந்திப்பவன் மனிதன். அவ்வாறு சிந்திக்காமல் ஒரு மனிதன் தன்னுடைய கேள்வித்திறனை பயன்படுத்துகின்றான் என்றால் அவன் மனிதன் அல்ல, அவன் மிருகம். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமானவர்களை நாங்கள் நரகத்துக்கு படைத்திருக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய உள்ளத்தை கொண்டு சிந்திக்காதவர்கள், தங்களுடைய பார்வை புலனை கொண்டு பார்க்க வேண்டியதை பார்க்காதவர்கள், கேட்க வேண்டியதை கேட்காதவர்கள். இவர்கள் ஆடு மாடுகளை கால்நடைகளை போன்றவர்கள், இல்லை இல்லை அதைவிடவும் கேடுகட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி, மனிதன் எப்போது தன்னுடைய பண்பாட்டு ஒழுக்க விஷயத்தில் வீழ்ச்சி அடைகிறானோ அப்போது அவன் மிருகமாக, மிருகத்தை விடவும் கேவலமாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் நிறைய பார்க்கிறோம். பண்பாட்டிலே வீழ்ச்சி அடைந்த மனித ரூபத்தில் நடமாடுகின்ற நிறைய மிருகங்களை பார்க்கிறோம்.
தங்களுடைய வாழ்க்கையில் எதிலும் கட்டுப்பாடு இல்லாது தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிருகத்தனமான மனிதர்களை நாங்கள் நிறையவே பார்த்திருக்கிறோம். இத்தகையவர்களை எல்லாம் நரகத்துக்கு இன்று படைத்திருப்பதாக திருமறை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே மனிதனுக்கு உயர்வு என்பது அவனுடைய ஒழுக்கத்தை பொறுத்துத்தான். அந்த ஒழுக்கம் உயர்வாக இல்லை என்றால் அவனுக்கு தாழ்வுதான், அவனுக்கு கேவலம்தான். அவன் மிருகத்தை விடவும் கேடுகட்டவனாகத்தான் இந்த உலகத்தில் கணிக்கப்படுவான் என்ற பேருண்மையை திருக்குர்ஆன் ஒழுக்கம் சம்பந்தமாக நமக்கு தெளிவாக சொல்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உலகத்தை பொறுத்தவரைக்கும் ஒழுக்க விஷயத்தில், பண்பாட்டு விஷயத்தில் மிகப்பெரியதொரு வறுமையில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். மனிதன் அறிவிலே முன்னேறி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள், ஆராய்ச்சியிலே முன்னேறி இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள், கண்டுபிடிப்புகளிலே முன்னேறி இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தையும் தாண்டி விண்ணுக்கு சென்று அங்கெல்லாம் இருக்கின்ற கோள்களை எல்லாம் ஆய்வு செய்கின்ற அளவுக்கு அவனுடைய அறிவு வளர்ந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இந்த யுகத்தை சொல்வார்கள் அறிவு வெடித்து சிதறி பிறவாகிக்கின்ற உலகம் என்று. அந்த அளவுக்கு அறிவுத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கின்ற ஒரு நிலையில் இன்னும் அவனுடைய அறிவு இன்னும் எத்தனையோ முதிர்ச்சிகளையும் சாதனைகளையும் வளர்ச்சிகளையும் அடையப் போகிறது. ஆனால் இத்தனைக்கும் அறிவுத்துறையிலே, கண்டுபிடிப்புகளிலே, விஞ்ஞானத்திலே, ஆய்விலே, தொழில்நுட்பத்துறையிலே முன்னேறி இருக்கின்ற மனிதன் பண்பாட்டுத் துறையிலே, ஒழுக்கத்துறையிலே எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கிற போது இந்த உலகம் மிகப்பெரிய பண்பாட்டு வறுமையில், ஒழுக்க வறுமையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற தெளிவான உண்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு எந்த உலகம் அறிவுத்துறையில் முன்னேறிய உலகம் என்று நாங்கள் சொல்லுகிறோமோ அந்த உலகத்தின் பண்பாடுகளையும் பழக்கத்தையும் சாதாரணமான ஒரு மனிதன் என்ற ஒரு நிலையில் இருந்து நோக்கி பார்த்தால் இந்த உலகம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக படம் பிடித்து பார்க்க முடியும். நாங்கள் ஒரு இஸ்லாமியனாக குர்ஆனை சுன்னாவை படித்த ஒரு மூமினாக இருந்து கொண்டு பார்க்க தேவையில்லை. சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை நோக்கினால் இந்த உலகம் பண்பாட்டுத் துறையிலே எவ்வளவு கேவலமான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாகவே புரிந்து கொள்ள முடியும். இன்று அறிவிலே, ஆராய்ச்சியிலே, கண்டுபிடிப்புகளிலே முன்னேறி இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற மனிதன்தான் இன்று மனிதனை வகை தொகை இல்லாமல் கொன்றொழித்துக் கொண்டிருக்கின்றான். அதற்காக தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான், அதற்காக தன்னுடைய சக்திகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றான். நாளுக்கு நாள் இந்த மனிதனுடைய அறிவு ஆற்றலால் அளிக்கப்படுகின்ற உயிர்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. யுத்தங்களின் பேராலும், அடக்குமுறைகளின் பேராலும், அராஜகத்தின் பேராலும் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான உயிர்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை மனிதனுடைய ஒழுக்கத்தை நமக்கு காட்டுகிறது. மனிதனாலே வாழ முடியவில்லை. ஒரு காலகட்டம் இருந்தது இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஜீவராசிகளால், காட்டு ஜீவராசிகளால், வன ஜீவராசிகளால் தான் பிரச்சனை இருந்தது. இப்போது அந்த பிரச்சனை மனிதனுக்கு இல்லை. இப்போது மனிதனையே பயந்து வாழுகின்ற, இவனால் என்னுடைய உயிருக்கு எப்போது ஆபத்து வருமோ என்று அஞ்சுகின்ற ஒரு சூழல் இந்த உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த ஆபத்தை வெளியிலிருந்து பார்க்க தேவையில்லை. வீட்டில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளையால் வந்துவிடுமோ என்று தந்தை அஞ்சுகின்ற துப்பாக்கியம், தன்னுடைய சகோதரனால் வந்துவிடுமோ என்று ஒரு சகோதரன் அஞ்சுகின்ற துப்பாக்கியம், தன்னுடைய கணவனால் வந்துவிடுமோ என்று மனைவி அஞ்சுகின்ற துப்பாக்கியம், ஏன் மனைவியால் தன்னுடைய உயிர் போய்விடுமோ என்று கணவன் பயந்து வாழ்கின்ற ஒரு துப்பாக்கியம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் எங்கே மனிதன் அறிவிலே முன்னேறி இருக்கிறான்? எங்கே அவனுடைய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள் மனிதனுடைய உயிர் வாழ்வுக்கு, அவனுடைய நீடித்த நிலையான வாழ்வுக்கு பயன்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற போது அவனை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, இல்லாது செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த அறிவு ஆராய்ச்சிகளாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு பக்கத்திலே நாங்கள் பார்த்தால் தவறான ஆண் பெண் தொடர்புகள், தவறான பாலியல் தொடர்புகள், அதனை ஊக்குவிக்கின்ற வழிமுறைகள், அதற்காக பிரச்சாரம் செய்கின்ற ஊடகங்கள், இதையெல்லாம் யார் செய்து கொண்டிருக்கிறார்?
மிருகங்களா செய்து கொண்டிருக்கிறது? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த மிருகங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இப்படியான ஒரு பாலியல் துஷ்பிரயோகத்தை செய்ததாம் என்று, இப்படியான ஒரு படத்தை போட்டு காட்டியதான் என்று எந்த மிருகங்களையாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பகுத்தறிவு, அறிவு, ஆற்றல், திறன் படைத்தவன் என்று சொல்லுகின்ற இந்த மனிதன் தான் என்று உலகத்தில் மனிதர்களுடைய ஒழுக்கங்களை சிதைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு மகனால நிம்மதியாக இருக்க முடியாத நிலை தாய்க்கு ஏற்பட்டிருக்கிறது. எந்த மகன் என்ன கெடுத்திருவானோ என்று தாய் அஞ்சப்படுகின்ற அளவுக்கு இன்றைய உலகம் போய்க் கொண்டிருக்கிறது. எங்கே என்னுடைய சகோதரன் என்னை கெடுத்து விடுவானோ என்று ஒரு சகோதரனுக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு நிலைமை. எங்கே என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனால் எனக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று ஒரு பெண் கற்புக்காக துடிக்கின்ற ஒரு நிலைமை. எங்கே நான் பாடசாலைக்கு செல்லுகின்ற போது திரும்பி கற்போடு மானத்தோடு மரியாதையோடு வருவதற்கு இந்த ஆண் சமுதாயம் என்னை விட்டு வைக்குமா என்று நினைக்கின்ற அளவுக்கு இன்று மனிதர்களுடைய மானம் மரியாதைகள் கப்பலிட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற, அவர்களுடைய ஒழுக்கங்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் மனிதர்களை ஆட்டி படைக்கின்ற தீமைகளாக 3 முப்பெரும் தீமைகளை சொல்வார்கள். ஒன்று, யுத்தம் என்பது உலகத்தில் மிகப்பெரிய மனிதர்களை குடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்று, இந்த உலகத்தில் மனிதர்களுடைய உயிரை குடித்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரியதொரு தீமை எய்ட்ஸ் என்று சொல்லுகின்ற ஆட்கொள்ளி நோய். இன்னும் ஒரு தீமை உலகத்தில் இளைஞர்களையும் வளர்ந்தவர்களையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற போதை வஸ்து. இந்த மூன்றும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான மனித உயிர்களை காவு கொண்டிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இது யாருடைய பண்பாட்டினால் விளைந்தது? யாரெல்லாம் இந்த உலகத்தில் எங்களை விட அறிவாளிகள் இல்லை என்று சொன்னார்களோ, நாங்களெல்லாம் முன்னையே தொட்டுவிட்டோம் என்று சொன்னார்களோ, இந்த மண்ணுக்கு அப்பால் இன்னும் எங்களொரு கிரகத்தில் வாழ்வதற்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களோ, அவர்கள் கொடுத்த அறுவடைகள் தானே இந்த விடயங்கள் எல்லாம். ஆக நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், உலகத்தில் மனிதன் அறிவில் முன்னேறி இருந்தாலும் பண்பாட்டிலே அவன் முன்னேறவில்லை. அறிவின் உச்சத்திலே இருக்கின்ற அவன் பண்பாட்டின் அடல பாதாளத்திலே இருக்கிறான். சொல்லுகிறார்கள், மேற்குலக நாடுகளிலே 3 பிள்ளை எடுத்தா ஒரு பிள்ளைக்கு பாப்பா 6 என்று தெரியா. 3 பிள்ளை எடுத்த ஒரு பாடசாலையில் படிக்கிற 3 பிள்ளை எடுத்து பார்த்தால் 2 பிள்ளைக்கு தான் வாப்பாட இன்சல் தெரியும், 3வது பிள்ளைக்கு வாப்பாட இன்சல் தெரியாது. அந்த நாடுகளில் வாழுகின்ற குடும்பங்களில் 65% திருமணமாகி விவாகரத்து பெற்றவர்கள். அதாவது 3 பேர் எடுத்தா 2 பேர் கல்யாணத்தை விட்டிருக்கிறான், ஒரு ஆள் தான் கல்யாணத்தோடு இருக்கிறார். அவர்களில் 20% திருமணம் செய்வதற்கு முன்னரே 100கணக்கான தடவைகள் ஆண்களோடும் பெண்களோடும் தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள். பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற போது கருத்தடை மாத்திரைகளை கொண்டு செல்கின்ற அளவுக்கு தந்தை தாய் புத்தி சொல்லுகிற போது, போ கவனமா போ, பழகு கவனமா பழகு, கவனமா ஏதாவது நோய்களை வாங்கி வந்துடாத அளவுக்கு பழகிக்க, அதுக்கு தேவையானதை பயன்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி உம்மா மகளுக்கு புத்தி சொல்லி அனுப்புகிற அளவுக்கு கேவலம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்றால், எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு கொள்கிற ஒரு விஷயம், இன்றைக்கு உலகம் அறிவுல வளர்ச்சி அடைந்தாலும் பண்பாட்டுல ஒழுக்கத்தில மிகப்பெரிய வறுமையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொன்னார், இன்றைக்கு மனிதன் விண்ணிலே பறவைகளைப் போல நன்கு பறக்க கற்றுக்கொண்டான், நீரிலே மீனினங்களைப் போல நன்கு நீந்த கற்றுக்கொண்டான், ஆனால் இந்த மண்ணில் மட்டும் மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை என்றார். யதார்த்தமான உண்மை. இந்த விண்ணில பறவைகள் எல்லாம் பிச்சை வாங்குற அளவுக்கு விண்ணில் அவன் சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கிறான், நீரிலே சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த மண்ணில் மட்டும் ஒழுங்கான மனிதனாக அவனுக்கு வாழத் தெரியவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைய உலகம் மிக மோசமான பண்பாட்டு வறுமையை நோக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இது உலகத்துடைய நிலைமை. குர்ஆனை வாழ்க்கையாக கொண்டவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக கொண்டவர்கள், மறுமை நாளை விசுவாசித்தவர்கள், மஹ்ஷரை நம்புகிறவர்கள் என்று சொல்லுகின்ற
முஸ்லிம் சமுதாயத்துடைய பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் ஒரு கணம் திரும்பி பாருங்கள். நான் மேலே சொன்னவர்களுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத அளவுக்கு அவர்களுக்கு போட்டிக்கு போட்டியாக இன்று முஸ்லிம் சமுதாயம் தங்களை மாற்றியமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இன்று முஸ்லிம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் தங்களுடைய உயர்ந்த ஒழுக்கத்தால் நாகரிகத்தால் உலகத்துக்கு இஸ்லாத்தை சொன்ன சமுதாயம் இன்று தன்னுடைய பண்பாடு ஒழுக்கம் காரணமாக 4 பேருக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் தலை குனிந்திருக்கின்ற ஒரு வேதனை இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் தங்களிடமிருந்த பழக்க வழக்கங்கள், நேர்மை, நியாயம், வாய்மை போன்ற பல்வேறு பண்புகளால் தான் முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்கத்தை உலகமெல்லாம் பரப்பினார்கள் என்பது வரலாறு. தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இஸ்லாம் பரவிய வரலாற்றை பார்க்கிற போது இந்த நாடுகளுக்கெல்லாம் சவுதி அரேபியாவில் இருந்து அரபு நாடுகளில் இருந்து இஸ்லாமிய பிரச்சாரகர்கள் வந்து இஸ்லாம் பரவவில்லை. மாறாக அந்த நாடுகளில் இருந்து வந்த வர்த்தகர்கள், வியாபாரிகள் அந்த நாடுகளுக்கு வந்து தங்களுடைய தொழிலில் ஈடுபட்ட போது கடைபிடித்த ஒழுக்கங்கள், அவர்களிடமிருந்த நேர்மை, வாய்மை, நியாயம் போன்ற பண்புகள் அந்தந்த நாடுகளின் சுதேச மக்களால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு. இந்த நாட்டில் இன்று முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழுகிறார்கள் என்றால், இந்த நாட்டுக்கு அரபு நாடுகளில் இருந்து பிரச்சாரகர்கள் வந்தார்கள், அதனால் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வந்தார்கள் என்பது பொருள் அல்ல. மாறாக அந்த நாடுகளில் இருந்து தங்களுடைய தொழிலுக்காக இந்த நாடுகளுக்கு வந்த அந்த அன்றைய முஸ்லிம்கள் தங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய உறவுகளிலே கடைபிடித்த இஸ்லாம் இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்களவர்களை ஈர்த்ததன் காரணமாக, இந்த நாட்டிலே இருந்த தமிழர்களை ஈர்த்ததன் காரணமாக இந்த நாட்டில் இஸ்லாம் ஒரு சக்தியாக வளர்ந்தது என்பதுதான் இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு. இன்று இந்த நாட்டில் இஸ்லாம் அதனை தாண்டி வளராமல் இருக்கிறது என்றால் அதற்கும் அடிப்படையான காரணம் என்னை போன்ற முஸ்லிம்களுடைய பண்பாடும் பழக்க வழக்கங்களும் தான். அந்த அளவுக்கு பண்பாட்டில், பழக்க வழக்கத்தில் இன்னைக்கு மோசமான ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் புள்ளி விவரங்களை படித்து பார்க்கிற போது இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தோடு ஒப்பிடுகிற போது அந்த சமூகத்தின் வீதாசாரத்தை விட தாண்டிய அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்தின் வீதாசாரம் குற்றச் செயலிலே இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. சிறைச்சாலையிலே இருக்கின்ற மக்கள் தொகையிலே சிங்கள மக்களுடைய வீதாசாரத்தை விட குறைவத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் அவர்களுடைய வீதாசாரத்திலும் பார்க்க குறைவாகத்தான் இருக்கிறார்களாம். ஆனால் சிறைச்சாலைகளிலே பல்வேறு குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்களில் மிக அதிகமானவர்கள் முஸ்லிம்கள். அது அவர்களுடைய வீதாசாரத்தை விட அதிகமானது என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. இதை நானாக சொல்லவில்லை, இலங்கையில் இருக்கின்ற பிரபலமான நீதியரசர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் உங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் இவ்வளவு கேடுகட்டு போய்க் கொண்டிருக்கிறது என்று கேட்கிறார்கள் என்றால், நாங்கள் இன்று மிக மோசமான ஒரு பண்பாட்டு சீரழிவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் இன்று முஸ்லிம் சமூகத்தின் மீது ஒரு காலம் வைத்திருந்த நம்பிக்கையை இன்று இல்லாது ஆக்கிவிட்டார்கள். ஒரு காலம் இருந்தது, என்ன கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருந்தாலும் முஸ்லிமோடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள். இன்றைக்கு முஸ்லிம் வானா, கடவுள் பாதுகாக்கணும், அவனுடைய பக்கம் தலை வச்சும் படுத்திடக்கூடாது, ஏமாற்றி புற்றுவான் என்று மற்றவர்கள் சொல்லுகிற அளவுக்கு இன்று நாங்கள் கேவலப்பட்டு போனோம். முஸ்லிமோட கொடுக்கல் வாங்கல் செய்யணுமா, முஸ்லிமோட தொழில் செய்யணுமா, அவனுடைய கடையில சாமான் வாங்கணுமா, அவனுடைய பொருளாதார எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்று மற்றவர்கள் தங்கள் சமூகத்தாருக்கு புத்தி சொல்லி அனுப்புகிற அளவுக்கு நாங்கள் இந்த பண்பாட்டு விஷயத்திலே கேவலப்பட்டு போனோம். எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கலாமே, விட்டொரு வேலை செய்யணும், ஒரு மேசன் எடுக்கணும், ஒரு ஓடாவி எடுக்கணும், ஒரு தொழிலாளி எடுக்கணும். ஒரு முஸ்லிம் யாரை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான்? முஸ்லிம் எடுக்கப்படாது, அப்படித்தான் விரும்புகிறான். ஏனென்றால் அவன் அதிகப்படியான கூலி கேட்பான்.
இரண்டாவது நேரத்துக்கு வரமாட்டான், மூணாவது ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான், நாலாவது ஒழுங்கா செய்யறான்னு சொன்னா சண்டை பிடிச்சிட்டு போவான். எனவே ஒரு முஸ்லிம் எடுத்து ஒரு வேலையில் மாரடிப்பதை விட முஸ்லிம் அல்லாத ஒருவர் எடுத்தா சில்லற மாதிரி கேட்டு காசை வாங்கிட்டு டைமுக்கு வந்து டைமுக்கு வேலையை முடிச்சு தந்துட்டு போய்த்துருவான். முஸ்லிம் கிட்ட கொடுத்தா நல்லா ஏமாற்றுவான் என்று நாங்களும் என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். என்றால் இன்று முஸ்லிம் சமூகம் தங்களுடைய பண்பாட்டிலே மிக மோசமான ஒரு நிலையை இன்னைக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தின் பண்பாட்டு வறுமைக்கும் இன்று முஸ்லிம் சமூகத்திடம் இருக்கின்ற பண்பாட்டு வறுமைக்கும் ஒரே தீர்வு, நாங்கள் எல்லோரும் எதனால் எங்களுடைய பண்பாடுகளை இழந்தோம், எங்களுடைய ஒழுக்கத்தை இழந்தோம், எங்கள் வாய்மையை இழந்தோம், எங்கள் நேர்மையை இழந்தோம் என்று சிந்தித்து பார்த்தால் நாங்கள் குர்ஆனை விட்டு எப்பயே தூரம் அப்பைத்தோம். குர்ஆனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இருக்கிறது சம்பந்தம் ஓதுறதுக்கு மட்டும், உச்சரிக்கிறதுக்கு மட்டும், அல்லது குர்ஆன் மதரசாக்கள்ல சின்ன பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கிறதுக்கு மட்டும். இதுதான் குர்ஆனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு. மற்றபடிக்கு எல்லா விஷயங்களில் இருந்தும் குர்ஆனில் இருந்து நாங்கள் தூரமாகி போய்விட்டோம். அதனால் குர்ஆனில் இருக்கின்ற ஒழுக்கங்களை பற்றி பண்பாட்டை பற்றி நமக்கு நிறையவே தெரியாது. தெரிந்திருந்தாலும் அது மனதிலே ஆழமாக வேரூன்றுவதில்லை. வேரூன்றுகின்ற அளவுக்கு குர்ஆன் நமக்கு போதிக்கின்ற அடிப்படையான தக்வா என்று சொல்லுகின்ற நிறையச்சம் இல்லாமல் போயிருக்கிறது. ஆக சகோதரர்களே, இந்த உலகத்தின் பண்பாட்டு வறுமைக்கான தீர்வு, உலகத்து முஸ்லிம்களுடைய பண்பாட்டு வறுமைக்கான தீர்வு நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் குர்ஆனின் பக்கம் வருவதன் ஊடாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் தன்னுடைய பணியின் ஊடாக இந்த உலகத்தில் மிகச் சிறப்பான ஒழுக்க சீலர்களை உருவாக்கி கொடுத்த ஒரு வீதம். இந்த குர்ஆன் வருவதற்கு முன்னர் இருந்த சமுதாயம் ஒழுக்கத்தில் எப்படி இருந்தார்கள் என்று நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல. எல்லா வகையான ஒழுக்க சீர்கேடுகளும் பஞ்சமா பாதகங்களும் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் குர்ஆனுடைய வசனங்கள் அந்த மனிதர்களை மாற்றி 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 புனிதர்களாக, மிகச் சிறந்தவர்களாக, உலகத்தின் உதாரண புருஷர்களாக பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் இவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான மனித சமுதாயத்தை, ஒழுக்க பண்பாடு நிறைந்த ஒரு சமுதாயத்தை குர்ஆன் உருவாக்கி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது. இந்த குர்ஆனுடைய வருகைக்கு முன்னர் மக்கத்து குறைஷியருடன் இல்லாத பழக்க வழக்கங்கள் என்ன? எல்லாம் இருந்தது. அவர்கள் ஒழுக்கத்தில் மிக மோசமான நிலையில் இருந்தார்கள். பெண்களை குழி தோண்டி புதைத்தார்கள். பெண்களையும் மனிதர்களையும் எல்லோரையும் சந்தைகளிலே ஆடு மாடுகளைப் போல அடிமைகளாக விற்றார்கள். இன்றைக்கு நீங்கள் சந்தைக்கு போய் ஒரு ஆடு வாங்குவது போல, கோழி வாங்குவது போல அன்றைக்கு சந்தைக்கு போய் மனிதனை காசு கொடுத்து வாங்கலாம். தராதரத்தை பார்த்து, அழகை பார்த்து, உடற்கட்டமைப்பை பார்த்து அதற்கு காசு கொடுத்து வாங்கலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மனிதனையே மனிதன் விலை கூறி விற்ற காலம் அது. இறைவன் ஒருவனை வணங்குவதற்கு பதிலாக இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும் என்று நிர்மாணிக்கப்பட்ட காபத்துல்லா என்று சொல்லுகின்ற அந்த இறையாலயத்தில் நாளுக்கொரு தெய்வம் என்று, தேவைக்கொரு தெய்வம் என்று, குலத்துக்கொரு தெய்வம் என்று, வீதிக்கொரு தெய்வம் என்று சிலைகளை வைத்து வணங்கிய சமுதாயம் அது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்பதற்காக அந்த இறையாலயத்தை நிர்மாணித்த இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் அவருடைய மகனார் இஸ்மாயில் நபி அவர்களுக்கும் அந்த கஅபத்துல்லாவுக்குள்ளேயே சிலை வைத்திருந்த சமுதாயம் அது. அவர்கள் மது குடிப்பது என்பது சாதாரணமாக நம்முடைய பழக்கத்தை போன்றதல்ல, நம்முடைய சமுதாயங்களிலே காணப்படுகின்ற அளவுக்கானது அல்ல. அதுதான் அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் உயிர் நாடியாக இருந்தது. நாங்கள் எல்லாரும் நேரத்துக்கு நேரம் தண்ணி குடிக்கிற மாதிரி அவங்க மதுபானத்தை குடித்துக் கொண்டிருந்தவர்கள். எந்த அளவுக்கு அந்த பழக்கம் இருந்தது என்பதை பற்றி நாங்கள் வரலாற்றிலே படிக்கிற போது குர்ஆன் மதுபானம் தடை செய்யப்பட்டு விட்டது என்ற வசனம் வந்தவுடனே மதீனமா நகரே மதுவாராக ஓடியது என்று சொல்கின்ற அளவுக்கு மதீனத்து தெருக்களில் எல்லாம் மது ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தன என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மதுவுக்குள் மயங்கி கிடந்தவர்கள் அவர்கள்.
அங்கே விபச்சாரம் என்றது சாதாரணமான ஒரு விஷயம். அங்கே ஒரு பெண் இன்னும் ஒரு ஆணோடு தொடர்பு கொள்வதை அவர்கள் விபச்சாரம் என்று சொல்லவில்லை. ஒரு பெண் 10க்கும் மேற்பட்ட ஆண்களோடு தொடர்பு வைத்திருந்தால் மட்டும்தான் அன்றைய சமுதாயத்தில் அது விபச்சாரமாக கருதப்பட்டது. அப்படியான ஒரு கேவலம். இவ்வாறு எல்லா வகையான ஒழுக்கச் சீர்கேடுகளும் நிறைந்த சமுதாயத்திற்கு மத்தியில் தான் இந்த குர்ஆனுடைய வருகை அமைந்தது. அந்த சமுதாயத்தை தான் இந்த குர்ஆன் தன்னுடைய ஒழுக்க போதனைகள் ஊடாக உலகத்தில் சிறந்த மனிதர்களாக மாற்றியது. அல்லாஹ் சொல்லுகிறானே, ரலியல்லாஹு அன்ஹும் வரலூ அன்ஹு, அவர்களெல்லாம் அல்லாஹ்வை திருப்தியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவர்கள் விஷயத்திலும் அல்லாஹ் திருப்திப்பட்டு விட்டான் என்று அல்லாஹ் சொன்னானே. இன்று அவர்களுடைய பெயர்களை கேட்கின்ற போதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக என்று நாம் பிரார்த்திக்கின்றோமே. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த சமுதாயமாக குர்ஆன் அவர்களை மாற்றிவிட்டு போனது என்றால் அதற்கு காரணம் குர்ஆனுடைய ஒழுக்க போதனை. குர்ஆன் அவர்களுக்கு கொடுத்த அந்த பண்பாட்டு பயிற்சி, இதனாலேதான் அவர்கள் உலகத்தில் மிகச் சிறப்பான மனிதர்களாக மாறினார்கள். கிழத்திய ஆய்வாளன் பேசி என்பவன் சொன்னான், நோ அரப்ஸ் நோ மாடர்ன் சிவிலைசேஷன். இந்த உலகத்தில் அந்த அரேபிய சமுதாயம் வரவில்லை என்றால் இந்த உலகத்துக்கு சிறப்பான ஒரு நாகரிகம் கிடைத்திருக்க மாட்டாது என்று சொன்னான். ஒரு காலத்தில் நாகரிகம் தெரியாதவர்கள், ஒழுக்கம் தெரியாதவர்கள், மதிப்பு மரியாதை தெரியாதவர்கள், கேடுகட்டு கிடந்தவர்கள், உலகத்தில் அவர்களுக்கு என்று ஒரு வரலாறு இருக்குமா என்று சொல்லுகின்ற அளவுக்கு கீழ்நிலையில் இருந்தவர்கள் உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிற சமுதாயமாக அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்துக்கு ஒரு ஒழுக்கம், நாகரிகம், பண்பாடு கிடைத்திருக்க மாட்டாது என்று மாற்றார்கள் போற்றுகின்ற அளவுக்கு உயர்வான சமுதாயமாக மாறினார்கள் என்றால் அதற்கு காரணம் குர்ஆன் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் என்றால் மிகையாகாது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தகைய சிறப்பான ஒழுக்க விழுமியங்கள் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற அரும்பணியை இந்த மாமறை அல் குர்ஆன் செய்திருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த குர்ஆன் உருவாக்கிய சமுதாயத்தை பற்றி ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொன்னார், ذلك جيل فريد لم يره التاريخ من قبل ولا بعد. குர்ஆன் உருவாக்கிய அந்த சமுதாயம் இருக்கிறதே, அது உலக வரலாற்றில் ஒரு தனித்துவமான சமுதாயம். அந்த சமுதாயத்தை போல சிறந்த பண்புகளும் ஒழுக்கமும் நிறைந்த சமுதாயத்தை உலக வரலாறு அதற்கு முன்னர் காணவில்லை, உலக வரலாறு பின்னரும் காண மாட்டாது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சிறப்பான சமுதாயத்தை உருவாக்குகின்ற பணியை தன்னுடைய ஒழுக்க போதனைகள் ஊடாக குர்ஆன் செய்தது என்றால் அந்த குர்ஆனின் பக்கம் நாங்கள் திரும்புவதன் ஊடாக, அந்த குர்ஆனுடைய போதனைகளை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் ஊடாக, அந்த குர்ஆன் தான் வாழ்க்கை நெறி என்பதை ஒத்துக்கொள்வதன் ஊடாக, அதை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில சாத்தியப்படுத்துவதன் ஊடாக நிச்சயமாக மீண்டும் உலகத்துக்கு ஒரு உன்னத சமுதாயம் உருவாக முடியும். நாங்கள் உருவாகாமல் இருக்கிறோம். காரணம் என்ன? குர்ஆனை வெறும் உச்சாரணமாக உச்சரிக்க பழகி இருக்கிறோம். நிறைய பேர் அதை பொருள் அறிந்து படிப்பதற்கு கூட தெரியாமல் இருக்கிறோம். இன்னும் வெட்கக்கேடு என்னவென்றால் இந்த குர்ஆனை பெற்ற உம்மத், இந்த உம்மத்தின் அங்கத்தவர்கள் இன்னும் அந்த குர்ஆனை எங்களுக்கு ஓதத் தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவலம். இப்படி இருக்கிற போது எப்படி அந்த எங்கள் வாழ்க்கையில் குர்ஆனுடைய தாக்கம் வரும், குர்ஆனுடைய பண்பாடு வரும், குர்ஆனுடைய ஒழுக்கம் வரும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு காலத்தில் அதள பாதாளத்திலே இருந்த ஒழுக்கத்தின் சீர்கேட்டிலே இருந்த சமுதாயத்தை மீட்டெடுத்து இந்த உலகத்துக்கு உன்னதமான வழிகாட்டிகளாக, உன்னதமான முன்னுதாரண புருஷர்களாக குர்ஆன் மாற்றி இருக்கிறது என்ற அந்த ஆழமான உணர்வை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், وَكُنْتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِنَ النَّارِ فَأَنْقَذَكُم مِنْهَا. சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள். உங்கள் பண்பாட்டால், கொள்கையால், கோட்பாட்டால், நடத்தையால் நரகத்தின் விளிம்புக்கு போய்விட்டீர்கள். அடுத்த காலம் எடுத்து வச்சா நரகம்தான் என்கிற அளவுக்கு இங்க போய்த்தீங்க. فَأَنْقَذَكُم مِنْهَا.
அவன்தான் உங்களை அந்த நரகத்தின் படுகொலியிலிருந்து உங்களை காப்பாற்றினான் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையிலே நமக்கு சொல்லுவதை காணுகின்றோம். ஆக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனால் சிறந்த ஒழுக்க சீர்களை உருவாக்க முடியும். அவ்வாறான ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனை நடைமுறைப்படுத்தி காட்டியதன் மூலம் சிறந்த பண்பாளர்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை வழிநடத்திய அந்த உன்னத தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒழுக்கத்தின் உச்சாணியில் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி முன்னரும் யாரும் குறை சொல்ல முடியாது, பின்னரும் யாரும் குறை சொல்ல முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு உயர்ந்த ஒழுக்கத்தின் உச்சாயிலே அவர்கள் இருந்தார்கள் என்ற உண்மையை நாங்கள் படிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிரிகள் கூட அவருடைய ஒழுக்கத்தில் குறை சொல்லவில்லை. அபூ சுஃபியான் ஹிரக்ல் மன்னரை சந்தித்த போது, உங்களுடைய தூதர் ஊருக்கு வந்திருக்கிறார், அந்த குழப்பங்களிலே ஈடுபடுகிறார், ஊரை இரண்டாக்குகிறார், பிரிக்கிறார் என்று அவரை பற்றி குற்றம் சொல்லுகிறாயே, அவருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லேன் என்று கேட்டார். அவர் எங்களிலே மிகச்சிறந்த மனிதர், நல்ல ஒரு பரம்பரையில் பிறந்த மனிதர், உண்மை பேசுபவர், பொய் பேசாதவர். எங்கள் வாழ்க்கையில அவர் பொய் சொன்னதை நாங்கள் பார்த்ததில்லை. ஏழைகளுக்கு உதவி செய்பவர், அவலைகளுக்கு உதவி செய்பவர், பிறருடைய கஷ்டங்களை துயரங்களை தாங்கிக் கொள்கின்ற ஒருவர். இப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உயர்ந்த ஒழுக்கத்தை கூட அந்த இறை நிராகரிப்பாளராக இருந்த அபூ சுஃபியானுக்கு மறக்க முடியவில்லை. என்றால் ஒரு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பிரஸ்தாத்தை வந்து விட்டார். அந்த இடத்தை சொல்கிறேன், அந்த ஒரு இறை நிராகரிப்பாளராக இருந்த ஒருவரால் கூட மறுத்துரைக்க முடியாத அளவுக்கு சிறந்த ஒழுக்க சீலராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். அதனால அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். உங்களோட குணத்தை பற்றி யாரும் குறை சொல்ற அளவுக்கு இல்லாத அளவுக்கு சிறந்த பண்பாளர், உயர்ந்த ஒழுக்க சீலர் நீங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அவரை பற்றி சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தூதரை வழிகாட்டியாக கொண்டிருக்கின்ற நாங்கள், உலகத்திலே ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்திய, ஒழுக்க புரட்சி ஏற்படுத்திய ஒரு வேதத்தை கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றும் அந்த தூதரை பின்பற்றுவதாக சொல்லிக்கொண்டு, அந்த குர்ஆனை ஓதுவதாக சொல்லிக்கொண்டு, அந்த குர்ஆன் தான் வாழ்க்கை வழிகாட்டி என்று சொல்லிக்கொண்டு அத்தனை ஒழுக்க சீர்களிலும் ஈடுபடுகிறோம் என்றால், உண்மையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பற்றி மிகவும் தீவிரமாக அவசரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது என்று நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்கள், ஒழுக்கம், பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது என்று மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். நபியுடைய பண்பாடா ஒழுக்கமா குர்ஆனாகத்தான் இருந்தது. குர்ஆன் எந்த பண்பாட்டை, எந்த ஒழுக்கத்தை இந்த மானுட சமுதாயத்துக்கு சொல்லிக் கொண்டிருந்ததோ அந்த ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரராக இந்த நபி அவர்கள் இருந்தார்கள் என்று மனைவி சாட்சியம் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மொபைல் குர்ஆன், நடமாடுகின்ற குர்ஆன். குர்ஆனை பார்க்க வேண்டுமாக இருந்தால் அந்த நபியை பார்க்கலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு குர்ஆனுடைய ஒட்டுமொத்த ஒழுக்கத்தையும் தன் வாழ்க்கையில் மீறாத மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே ஆழமாக பறித்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலே ஒருவருடைய ஒழுக்கத்தை பற்றி மற்றவருக்கு தெரிவதை விட அவருடைய மனைவிக்கு நிச்சயம் தெரியும். உங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் மனநிறைவு கொள்ளலாம். நாம் ஒரு சிறப்பான மகத்தான ஒழுக்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் இருமாப்புக் கொள்ளலாம். மற்றவர்கள் எல்லாம் ஒழுக்கத்தின் மிகவும் கீழ்மட்டத்திலே இருக்கிறார்கள் என்று நீங்கள் அவர்களை தாழ்வுபடுத்திக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் மனைவிக்கு உங்களை பற்றி தெரியும், உங்களோட ஒழுக்கத்தை பற்றி தெரியும். நீங்க பள்ளிவாசல்ல இருக்கிற போது கடைபிடிக்கிற ஒழுக்கமும், குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்ற போது நீங்க கடைபிடிக்கிற ஒழுக்கமும், குடும்ப வாழ்க்கை என்று வருகிற போது, கொடுக்கல் வாங்கல் என்று வருகிற போது, தொழில் என்று வருகிற போது, சமுதாய உறவு என்று வருகிற போது நீங்கள் கடைபிடிக்கின்ற ஒழுக்கமும் நிச்சயமாக அந்த மனைவிக்கு தெரியும். அதனாலதான் அந்த ஒழுக்கத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர்
யார் அழகிய ஒழுக்க குணங்கள் உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் மிகச் சிறந்தவர். உங்களில் மிகச் சிறந்தவர் யார் தங்களுடைய மனைவியருக்கு சிறந்தவராக இருக்கிறாளோ அவள்தான் உங்களில் மிகச் சிறந்தவர். நான் என்னுடைய மனைவிக்கு மிகச் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்மளை பத்தி நம்முடைய மனைவிமார்கள் சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்களா? கேட்டு பார்க்கமே சமூகத்துல. அந்த எக்ஸ்ங்கிற ஆளை தனியை வச்சு போட்டு அவரை பொண்டாட்டிக்கிட்ட போய் எப்படி ஆளுண்டு பள்ளியில தொழுகிறாரு தான், நோம்பு பிடிக்கிறாரு தான், எல்லாம் மார்க்கம் எல்லாம் காய்க்காரு தான். ஆனா இங்க ஊட்டோட்டும் கிடையாது. ஒரு நாள் சுபுவ கொடுக்க மாட்டாங்க. அவர் குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் எல்லாம் பள்ளிக்குள்ளதான். குர்ஆன் ஹதீஸ் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உயிரையும் கொடுப்போம் என்று போராட்டத்தில் நிற்பார். ஆனா சுபுவ தொழ மாட்டார். எனக்கு தெரியாதா எந்த மாப்பிளைய பத்தி? வாய திறந்த பொய் தான் சொல்லுவார். பாப்பா அவர் சொல்ற பொய்க்கு கணக்கே இல்லை. சொல்லுவார் உண்மை பேசணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மை பேசுறது சொர்க்கத்துக்கு வழிகாட்டும், பொய் பேசுறது நரகத்துக்கு வழிகாட்டும் என்று அவர் பேசுறதெல்லாம் பொய் தான். எனக்கிட்ட சொல்றதும் பொய் தான், பக்கத்து வீட்டுல சொல்றதும் பொய் தான், ஊருக்கு சொல்றதும் பொய் தான். அப்படி கேம்காரால் என்று சொல்லித்தான் நம்மளை பற்றி சொல்வாள். ஏன்? நான் ஒரு மணி நேரம் வந்து பேசுகிற போது அந்த ஒரு மணி நேரத்தில் தான் நீங்கள் என்னை இடை போட முடியும். ஆனால் என்னுடைய 24 மணி நேர வாழ்க்கையும் எனக்கு பின்னால் இருந்து பார்த்துக் கொண்டிருப்பவள் என்னுடைய மனைவி. அவளுக்கு தெரியும். எனவே உங்களில் மிகச் சிறந்தவர் தங்கள் மனைவியருக்கு சிறந்தவராக இருப்பவர் தான் சிறந்தவர். மனைவி உங்களை கரண்டி பண்ணணும், செட்டி பண்ணணும். எந்த மாப்பிள்ள அப்படி இருக்க மாட்டார். சமூகத்தில் ஒரு பிரச்சனை வர்ற போது, மாப்பிள்ளையை பத்தி ஒரு குற்றம் சுமத்தப்படுற போது நம்மட மனைவி என்ன சொல்றாரு? அவர் செஞ்சிருப்பாரு, எனக்கு தெரியாத அவரை பத்தி. கொஞ்ச காலமா நான் வாழ்ந்து இருக்கிறேன், 10-15 வருஷ வாழ்க்கையில 4-5 புள்ள பெற்றிருக்கேன் அவரோட வாழ்ந்து. அவரை பத்தி அவர் செஞ்சிருப்பாரு, நீங்க இதுக்கு ஒரு விசாரணை செய்ய ஒளிர்வார். இதுதான் நம்ம நிறைய பேர பண்பாடு, ஒழுக்கம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, சிறந்த ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரராகிய நபி அவர்களை பெற்ற, சிறந்த ஒழுக்க புரட்சியை இந்த உலகத்தில் ஏற்படுத்திய வேதத்தை பெற்ற சமுதாயம் இன்று ஒழுக்கத்தில் குன்றி குறைந்து மற்றவர்கள் நெய்யப்புடைக்கின்ற அளவுக்கு, கேவலப்படுத்துகின்ற அளவுக்கு தலை நிமிர முடியாமல் தலை குனிந்து நிற்கிறோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த மற்றவர்கள் நம்மளை பற்றி மிக மோசமாக கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு நண்பர் கேட்டார், ஒரு மாற்று மத நண்பர், மௌலவி எனக்கு நீங்கள் ஒரு உண்மையை சொல்லணும், ஏன் இந்த உங்களோட முஸ்லிம் ஆட்களுக்கு இந்த காசிலையும் பொம்புளையிலையும் இவ்வளவு ஆசை என்று கேட்டார். உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குத்தான், ஆனா அந்த முஸ்லிம் ஆட்கள் அதை அடைஞ்சு கொள்றதுக்கு காட்டுற அந்த முயற்சி இருக்குதே, மற்றவர்கள் பார்த்து வெக்கித்து தலை கொடுக்கிற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறார்கள். காசு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இதான் இன்றைக்கு நிலைமை. எல்லாம் பேசுவார், குர்ஆன் பேசுவார், ஹதீஸ் பேசுவார், சுன்னா என்பர், சுன்னாவை காப்பதற்காக உயிர் கொடுப்போம் என்பர், சமூகத்தில் நடைபெறுகிற விதத்துக்களை எல்லாம் தகர்க்க வேண்டும், அதற்காக குரல் கொடுப்போம் என்பர். கல்யாணத்தில் அத்தனை விதத்துக்கள் நடக்கும், பார்த்துட்டு தான் இருப்பார். கேட்டா சொல்றாரு உம்மா ஒன்று கூறுறாள், அவரை போராட்டம். கேட்டா சொல்றாரு பாப்பா ஒன்று கூறுறாள், உம்மா விடாம பாப்பா விடாம கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் முடிக்கலும். அதுக்கு தைரியம் இருக்குது. அதுக்கு உம்மா உடலையே வாப்பா உடலையே பார்க்க அது ரெடி இல்லை. ஆனா அந்த உம்மா வாப்போட கல்யாணப்படி மார்க்கத்துக்கு விரோதமான விஷயங்களாம் அது பாப்பாவை பகைச்சு கொள்ளக்கூடாது, உம்மாவை பகைச்சு கொள்ளக்கூடாது, கொஞ்சம் காபிரா நாட்களா இருந்தாலும் கொஞ்சம் அணைச்சு போகணும் மார்க்கம் சொல்லுது என்று சொல்லி வித்தியாசமான விளக்கம் சொல்வார். இதுதான் இன்று எங்கள் சமுதாயத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய அவலமும் துர்ப்பாக்கியம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் அல் குர்ஆனுடைய ஒழுக்க சிந்தனைகளின் பால் மீள்வதன் ஊடாக சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அல் குர்ஆனில் மனிதன் எந்த பண்பாட்டை எல்லாம் மிகச் சிறந்த பண்பாடு என்று சராசரி மனிதன் நினைக்கிறானோ அத்தனை ஒழுக்கங்களும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது உங்களுடைய கொள்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் முயற்சி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், சமுதாய உறவுகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அரசியல் சமூக வாழ்வு தொடர்பானதாக இருக்கலாம். எந்த ஒழுக்கமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒழுக்கம் என்று நீங்கள் கருதினால் இந்த குர்ஆனில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒழுக்கத்தையே போதிக்கின்ற மிக பிரதான நூலாக குர்ஆன் இருக்கிறது என்ற அந்த உண்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒழுக்க புரட்சியை, இந்த பண்பாட்டு புரட்சியை
குர்ஆன் ஏற்படுத்த விளைந்த போது அது செய்த முதலாவது பணி என்ன பணி செய்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு சமுதாயத்தை மாத்திரத்துக்காக குர்ஆன் வந்தபோது அது என்ன விஷயத்தை முதன்மைப்படுத்தி இருக்கும்? எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் தஆலா அந்த பண்பாட்டு சீரழிவிலே இருந்த சமுதாயத்தை சீரமைப்பதற்கு இந்த இறை தூதரை அனுப்பிய போது அவருக்கு கொடுத்த முதலாவது செய்தி, இக்ரா, படியுங்கள், சிந்தியுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள், படிக்க சொன்ன. நிறைய பேருடைய ஒழுக்க சீர்கட்டுக்கு காரணம் அது தொடர்பான அறிவு இல்லை, அதோடு கூட ஆழமான விளக்கம் இல்லை, அது தொடர்பான இஸ்லாமிய தெளிவு இல்லை. இல்லாததன் காரணமாக அந்த ஒழுக்க சீர்கேடுகளுக்கு அவர்கள் பலியாகி இருக்கக்கூடும். எனவே மிகப்பெரிய ஒரு சமுதாய பணி நபி அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் கொள்கையிலே மோசம், பண்பாட்டிலே மோசம், குடும்ப வாழ்க்கையிலே மோசம், கொடுக்கல் வாங்கலிலே மோசம், சமுதாய உறவுகளிலே மோசம், எல்லாத்திலும் மோசமாக இருந்த அதல பாதாளத்திலே இருந்த சமுதாயத்தை திருத்திரத்துக்கு போன நபிக்கு நபி அவங்க முதலாவது அல்லாஹ் கொடுத்த முதலாவது செய்தி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم. அல் குர்ஆனின் 96வது அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்கள். அந்த 5 வசனங்கள் கல்வியை பற்றி சொல்லுகிற வசனங்கள். படிக்க வேணும், விளங்க வேணும், சிந்திக்க வேணும், சீரூக்கி பார்க்க வேணும் என்ற புரட்சிதான் நபி அவர்களுடைய ஆரம்ப புரட்சியாக அமைந்தது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வியை படிக்கிறது என்பது, கற்றுக்கொள்வது என்பது அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கட்டாயமான கடமை என்று சொன்னார். ஃபர்லு என்று சொன்னார். இந்த உலகத்துல கல்வியை கற்றுக்கொள்வதை ஃபர்லான கடமை என்று சொன்ன ஒரு தூதர் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ஒரு சமூக மாற்றத்துக்கான அடிப்படையை நபி அவர்கள் கல்வியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்று விரும்பினார்கள். பாப்பா பிழையான கொள்கையில் இருக்கிறார், உம்மா பிழையான கொள்கையில் இருக்கிறார், பிழையான பண்பாட்டில் இருக்கிறார், நடத்தையில் இருக்கிறார் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் இவர்களுக்கு அது தொடர்பான அறிவு இல்லை, விளக்கம் இல்லை. அந்த விளக்கத்தை கொடுக்கிறதன் ஊடாக நாங்கள் அவர்களை மாற்றி அமைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற சுன்னாவை அல்லாஹு தஆலாவுடைய இந்த ஒழுக்க போதனை விஷயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாகவே புரிந்து கொள்கிறோம். அறிவூட்டலுக்கு அறிவு ஊட்டலின் இறுதி இலக்கு என்ன, விளைவு என்ன? குர்ஆன் சொல்லுகிறது, هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. அவன்தான் ஒரு எழுத வாசிக்க தெரியாத சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒரு தூதரை அனுப்பினான். அவர்களுக்கும் எழுத வாசிக்க தெரியாது, இவருக்கும் தெரியாது. எப்படி ஒரு புரட்சி இந்த உலகத்தில் ஏற்படுத்திட்டு போய்க்காங்க. அவர்களும் எழுத வாசிக்க தெரியாத சமுதாயம், இவரும் எழுத வாசிக்க தெரியாத ஒரு தூதர் அவர்களுக்கு சென்று இறைவனுடைய வேத வசனங்களை ஓதி காண்பித்து இறைவனுடைய அத்தாட்சிகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்துறார், கிளியர் பண்றார். அந்த வசனங்களை சொல்ல 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 கேட்க 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 அவர்களுடைய மனங்கள் எல்லாம் அப்படியே மாறிக்கொண்டு செல்கிறது. எனவே அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் ஊடாக அவர்களை பண்படுத்தினார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பண்படுத்துகிறார் என்று சொல்கிறான். ஆக கற்றுக் கொடுத்தலின் நோக்கம் பண்பட வேண்டும். அறிவூட்டப்படுவது என்பது வெறுமனே அறிவு கிடைக்கிறது என்பதற்காக அல்ல, எனக்கு 4 விஷயம் தெரியும் என்பதற்காக அல்ல. அப்படி என்றால் உலகத்தில் ஷைத்தானின் மிகப்பெரிய அறிஞன் தான். உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வாழுகின்ற கோடான கோடி மனிதர்களையும் யாரை எந்த ரூட்ல போய் எப்படி கெடுக்கணுமோ அப்படி கெடுத்துக் கொண்டிருக்கிறான் சொன்ன அவன் சும்மா லேசிப்பட்ட ஆளா? என்னை இந்த வழியில் போனால் கெடுக்க முடியாது என்றால் அவனுக்கு தெரியும், வேற ரூட் ஒன்று தெரியும். இவருக்கு காசை காட்டி இவரை மடக்கலாண்டா பொம்பளையை கொண்டு காட்டி மடக்கி விட்டுருவான். இவனுக்கு பொம்பளையை காட்டியும் மடக்கலான்னு சொன்னா கொஞ்சம் மதிப்பு மரியாதை என்று காட்டி கொஞ்சம் பேர் அதை கொஞ்சம் உச்சத்தில் ஏற்றி விட்டா இறங்கிட்டுருவாங்க. எல்லாம் வைத்திரும். நீங்க தான் ராசா, நீங்க தான் பெரிய உங்களை அடிக்க உலகத்தில் ஒத்தரும் இல்லை என்று சொல்லிவிட்டா சரி மறையெல்லாம் செய்வேன். இப்படி யாரை எந்த ரூட்ல வரணுமோ அந்த ரூட்ல வந்து கெடுக்கிறானா இல்லையா? அப்படி அறிஞ்சில்ல. எனவே அறிவு என்பது அல்ல இங்கே நோக்கம். அறிவு கொடுக்கப்பட வேண்டும், அந்த அறிவு ஒழுக்கத்தை பெற வேண்டும்.
பண்பாட்டத்தை தர வேண்டும். அதுதான் குர்ஆனுடைய இலட்சிய பயணம். கல்வியூடாக சமுதாயத்தை மாற்றும், சமுதாயத்தை சீரமைக்கணும். அந்த சீரமைப்பு பணி என்பது, அந்த மறுசீரமைப்பு என்பது ஒழுக்கத்தின் அடிப்படையிலான உன்னதமான ஒரு உயர்ந்த சமுதாயம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது. இதனாலதான் கல்வியை கொண்டு தன்னுடைய பணியை ஆரம்பித்த நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புயிஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நான் என்னத்துக்கு வந்தேன் தெரியுமா? ரசூலை கேட்கிறான், சொல்றாங்க, நான் என்னத்துக்கு வந்தேன் தெரியுமா? இந்த உலகத்துல சிறந்த பண்பாட்டை, ஒழுக்கத்தை பரிபூரணப்படுத்துவதற்காகத்தான் நான் வந்தேன். ஆக என்ற பணியுடைய தாக்கம், இறுதி இலக்கு நல்ல பண்பு உள்ள, நல்ல ஒழுக்கம் உள்ள சமுதாயத்தை உருவாக்கும். ஆக இக்ரா என்று, படியுங்கள் என்று ஆரம்பித்த நபி அவர்களுடைய பணி பண்பாடு என்ற விடயத்தில் முடிவடைவதை பார்க்கிறோம். ஆக இஸ்லாமிய அறிவூட்டல், கல்வி கொடுக்கிறதுல முக்கியமான நோக்கம் குர்ஆன் சொல்லுகிற இந்த ஒழுக்கங்கள், பண்பாடுகள் நம் ஒவ்வொருவரிடத்திலும் வர வேண்டும் என்பதாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுகின்ற ஒழுக்கம் என்பது, குர்ஆன் சொல்லுகின்ற ஒழுக்கம், நற்குணங்கள் என்பது, அது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் முழு துறைகளிலும் அவாவிக்கிறது. எங்கட கொள்கையில அது வரணும், எங்கட குடும்ப வாழ்க்கையில அது வரணும், எங்கட வணக்க வழிபாட்டில அது வரணும், எங்கட சமுதாய உறவுகள்ல அது வர வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எதிர்பார்க்கிறது. இஸ்லாம் என்ன புத்திமதியை சொன்னாலும் அந்த புத்திமதி ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு பக்கத்தின் ஊடாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொள்கையில ஒழுக்கம் பெற வேண்டும். கொள்கையில ஒழுக்கம் என்பது என்ன? கொள்கையிலேயே ஒழுக்கம் இருக்கா? நம்ம கேட்போம். அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குதல் என்பது உயர்தரமான ஒழுக்கம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்படுதல் என்பது ஒரு உயர்தரமான ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் நமக்கு வரும். நான் என்னுடைய முழு வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் கட்டுப்படுவேன். அது தவிர வேறு எதற்கும் யாருக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்ற அந்த ஒழுக்கம் நமக்கு வரும். நிறைய பேர் அந்த ஒழுக்கத்தில் அவுட். ஆறு சொன்னாலும் கேட்போம், இந்த அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னா மட்டும் கேட்க மாட்டோம். அந்த கதை மட்டும் நம்ம கிட்ட கேட்கக்கூடாது. இந்த குர்ஆன் ஹதீஸ் என்று நம்ம கிட்ட வரப்படாது. வேற என்னத்தையும் சொல்லுங்க, ஏற்றுக்கிட்டு போவோம். இந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னங்கிற இந்த விளக்கம் நமக்கு சரி வர. ஒரு சகோதரர் நாங்க பிரச்சார பணியில ஆரம்ப காலத்துல சொன்னார், நீங்க உங்களோட குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்துட்டு ஓடுங்க, நீங்க உங்களோட குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்துக்கிட்டு ஓடுங்க, எங்களுக்கு புனியல் இஸ்லாம் இருக்குன்னு சொன்னார். அது என்ன இஸ்லாமோ தெரியல. அவர் அந்த ஹதீஸ்ல படிச்சுக்காரு, புனியல் இஸ்லாம் அலா கம்சின்னு சொல்லி. அந்த புனியல் இஸ்லாத்துல நாங்க இருப்போம், உங்களோட குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் எங்களுக்கு வானாது. அப்படி என்று அல்லாஹ் ரசூலோடு நடந்து கொள்கின்ற ஒழுக்கம் தெரியவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அய்யகுலு ஸமிஅனா வ அதாஅனா. உண்மையான விசுவாசிகளுடைய பண்பு என்ன தெரியுமா? ஒரு விஷயத்துல, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வாங்க என்று அழைப்பு விடுக்கப்பட்டா நாங்க கட்டுப்படுகிறோம் என்று சொல்வது ஒரு மூமியுடைய ஒழுக்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த ஒழுக்கம் வரணும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களா? மாற்று கருத்து வேண்டாம். அது யார் சொன்னாலும் அதற்கு அடிமைப்பட மாட்டேன் என்ற ஒழுக்கம் வர வேண்டும். அந்த ஒழுக்கம் நமக்கிட்ட இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. பள்ளிக்கு மட்டும்தான் இருக்கு, தொழுகையில மட்டும்தான் இருக்குது. கொடுக்கல் வாங்கல நீங்க செய்யற தொழில் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானது, நீங்க செய்யப்படான்னு சொன்னா சரிதான், இல்லத்தான், இருந்தாலும் விட்டுக்கலாம் இருக்க பழகிட்டன. அந்த தொழில்த்தை நமக்கு வேற என்ன தொழில் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நியாயம் சொல்லிட்டு அதுல அல்லாஹ் ரசூலை கட்டுப்படுறதுக்கு ரெடி இல்லை. நீங்கள் ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கிறீர்கள், உங்களோட பழக்கம் மோசமானது, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமானது, உற்றுங்க என்று சொன்னா எனக்கு தெரியும், உங்களோட குர்ஆன் ஹதீஸும் அந்த விஷயத்துல தெரியும், இருந்தாலும் பழகிட்டேன், விட்டுக்க மாட்டேன். அதனால இப்பயும் பீடியும் சீக்கிரட்டும் சுருட்டும் அடிக்கணும்னு சொல்றேன். ஆனா உயிர்வாதி நாங்க நிறைய பேரை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகிற ஒழுக்கம் வேண்டும். வணக்க வழிபாடுகளில் இஸ்லாம் எதிர்பார்க்கிற ஒழுக்கம் வேண்டும். அல்லாஹ் தொழுகை பற்றி சொல்கிறான், இன்ன ஸலாத் தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். உங்களோட தொழுகை உங்களுக்கு
பாவகாரியங்கள் இருந்து மானக்கடகாணி இருந்து உங்களுக்கு தடுக்கும். அதான் தொழுகையிடம் எதிர்பார்க்கப்படுகிற ஒழுக்கம். நீங்க தொழுவுறீங்க, நாம பிடிக்கிறீங்க, இஸ்லாத்தின் கடமைகளை செய்யறீங்க, செய்கிற பாவங்கள் எல்லாம் வளமையா நடக்குது என்று சொன்னால் இபாதத்துக்கள் ஊடாக குர்ஆன் என்ன ஒழுக்கத்தை எதிர்பார்த்தது, அந்த ஒழுக்கம் வரவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்கள், பாவகாலி இருந்து உங்களை தடுக்கணும். அதான் கரெக்டான தொழுகை. ஜகாத்தை பற்றி சொல்கிறான், ஹுருவின் நம்பாலையும் சதகத்தன் துதஹிருகும் வதுஸக்கியும். அவரிடமிருந்து ஜக்காத்தை பெற்று அவருடைய பொருளாதார அளவிலும் மனத்தளவிலும் உங்களை தூய்மைப்படுத்துங்க. ஜக்காத்து கொடுக்கிறதன் ஊடாக பொருளாதாரம் சுத்தமடையுது, அவர் மனமும் சுத்தமடையுது. அந்த சுத்தத்தை அல்லாஹ் ஜக்காத்தின் ஊடாக எதிர்பார்க்கிறார். ஹஜ்ஜை பற்றி சொல்கிற போது வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. ஹஜ்ஜுக்கு போறதுக்கான எல்லா வகையான வசதி வாய்ப்புகள் ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்ச அந்த ஏற்பாட்டில் எல்லாம் சிறந்த ஏற்பாடு தக்வாவோட போங்க. அது ஹஜ்ஜுடைய நோக்கம். நிறைய பேர் இன்னைக்கு அந்த நோக்கத்தோட போறாங்களா? குர்ஆன் சொல்ற நோக்கம், குர்ஆன் சொல்ற ஒழுக்கம், ஹஜ்ஜுக்கு என்னதுக்கு போறாங்க? நிறைய பேர் ஹாஜி பட்டம் எடுக்க போறாங்க. பார்க்க நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரன் ஹாஜியாருன்னு சொல்றான், அவர் எங்க ஹாஜியாருன்னு சொல்றான், பக்கத்து கடைக்காரனை சும்மா வைக்கிறவங்க வந்து ஹாஜியாருன்னு சொல்றான். நம்மளை தான் ஒரு ஹாஜியும் இல்ல, அந்த ஹாஜி பட்டத்துக்கு வாணியா போறது. இப்படி ஹாஜி மாதிரி இருக்காங்க நிறைய. அப்படி இல்லாட்டி பிசினஸ் நோக்கத்துல போறது, அல்லது ஒரு சமுதாய கௌரவத்துக்கு போறது. பள்ளி ரெஸ்டி போர்ட்ல மாதிரி நிறைய ஹாஜி மாதிரி அடிக்க நம்மள ஹாஜில கழிச்சு விட்டான். எனவே இன்னொரு ஹஜ்ஜி போய் வந்தார், நமக்கு ரெஸ்டி போர்ட்ல இடம் கிடைக்கும், அதுக்கு ஹஜ்ஜி போறான். இப்படி குர்ஆன் சொன்ன நோக்கம் எங்க இருக்கிறது, ஒழுக்கம் எங்க இருக்கிறது, நாங்கள் எங்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆன் எங்களுடைய கொள்கை விஷயத்துல, கோட்பாடு விஷயத்துல, குடும்ப வாழ்க்கை விஷயத்துல, எங்களுடைய தொழில் விஷயத்துல, வணக்க வழிபாடுகள் விஷயத்துல எல்லாவற்றிலும் சிறந்த ஒழுக்கத்தை நமக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் கூறுகின்ற ஒழுக்கத்தை எல்லாம் இந்த இடத்திலே நான் பட்டியல் போட்டுக் கொண்டு சொல்வதாக இருந்தால், குர்ஆன் என்பது ஒழுக்கமே நிறைந்த ஒரு புத்தகம் தான். அதில் எது சொன்னாலும் ஒழுக்கம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஒழுக்கத்தை தெரிந்து கொள்றதுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் குர்ஆனின் பக்கம் மீள வேணும். அந்த குர்ஆனுடைய ஒழுக்க சிந்தனைகளை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேணும். இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற பண்பாட்டு வீழ்ச்சிக்கு, பண்பாட்டு வறுமைக்கு தீர்வு குர்ஆனின் பக்கம் அனைவரும் வருவதை தவிர வேறு வழி இல்லை. மொத்தமாக இந்த உலக சமுதாயம் பெற வேண்டும். விசேடமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் குர்ஆனின் பக்கம் வருவதனூடாக தங்களுடைய ஒழுக்கத்தை, பண்பாட்டை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனுடைய ஒழுக்கத்தை பின்பற்றி நடக்கின்றவர்களாக, குர்ஆனின் இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும், விசேடமாக ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அந்த ஒழுக்கத்தை வாழ்க்கையின் அணிகலன்களாக கொண்டு வாழ்கின்றவர்களாக வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் மனமாற்றத்தை தர வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அல் குர்ஆன் விழிப்புணர்வு மாநாட்டின் 4வது சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டவர் ஏஎல் ஃபீர் முகமது காஸ்மி அவர்கள் அல் குர்ஆன் கூறும் நற்குணங்கள் எனும் தலைப்பில் மிக சிறப்பான முறையில் உரையாற்றிச் சென்றார். அல் குர்ஆன் கூறும் நட்பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் வருவதுதான் நாம் முழுமை பெற்ற முஸ்லீமாக வாழ்வதற்குரிய முதல் காரணி என்பதையும், இன்று உலகளாவிய ரீதியில், பண்பாட்டு ரீதியில் உலகம் வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கு காரணம் அல் குர்ஆனிய அறிவு இன்னும் கிடைக்கப்பெறாதது என்றும், அல் குர்ஆனிய அறிவு எங்களிடத்திலும் அது கூறும் நற்குணங்கள் எங்களிடத்தில் வருமாக இருந்தால் இந்த உலகத்தில் நாம் சமுதாயத்தில் மிக நட்பண்புள்ளவர்களாக மாறிவிடலாம் என்ற கருப்பொருளில் அழகிய கருத்துக்களை உருக்கமாக கூறிச் சென்றார். அவருக்கு எங்களுடைய நன்றிகள். இத்தோடு எங்களுடைய முதலாவது அமர்வு, நிகழ்ச்சியின் முதலாவது பகுதி முடிவுக்கு வருகிறது. இப்போது இன்னும் சில வினாடிகளில் லோஹருக்கான அதான் சொல்லப்படும். சரியாக இன்ஷா அல்லாஹ் லோஹர் தொழுகை திட்டமிடப்பட்டிருக்கின்றபடி 12:27க்கு நடைபெறும். எனவே அவசரமாக அனைவரும் வுது செய்து கொண்டு தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள். அதோடு வுது செய்வதற்காக இங்கு எனது இடது பகுதியில் இடதுபுறமாக வுது செய்யக்கூடிய டெப் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் இருக்கின்ற இந்த பள்ளிவாயனுடைய பின்பகுதியில் அங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு நீங்கள் சென்று வுது செய்து கொள்ளலாம். அத்தோடு சேர்த்து வெளியூரில் இருந்து வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டு வந்திருக்கின்றவர்கள், அதாவது வெளியூரில் இருந்து வந்த சகோதரர்களை பொறுப்பாக நின்று கூட்டி வந்திருக்கின்றவர்கள், சகோதரர் மர்சூக் பிரதர் அல்லது
சகோதரர் ராஜ் சார் அவர்களை வந்து சந்திக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதோடு தொழுகை முடிந்ததும் தொடர்ச்சியாக பயான் நிகழ்ச்சி, எமதுடைய பயான் நிகழ்ச்சியின் 5வது சிறப்பு சொற்பொழிவு டாக்டர் எம்.எஸ். ரைஸ்தீன் சரை அவர்களால் அல் குர்ஆனும் நாமும் என்கின்ற துணைப்பொருளில் உரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து சாப்பாட்டிற்கான இடைவேளை, அதைத் தொடர்ந்து முக்கியமான ஒரு கலந்துரையாடல் சூனியம் என்ற துணைப்பொருளில் டாக்டர் ரைஸ்தீன் சரை அவர்களும் எம்.ஐ.எம். அன்சார் தபிலிகி அவர்களும் சாப்பாட்டுக்கு பிறகு இருக்கின்ற அந்த நேரத்தில் கலந்துரையாடல் சூனியம் என்ற தலைப்பில் இருக்கிறது. எனவே அனைத்து சகோதரர்களும் தொழுகைக்காக உரிய நேரத்திற்கு வந்துவிடுங்கள். வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் நேர காலத்தோடு சென்று உதவி செய்து கொண்டு உரிய நேரத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள்.